நிறைய ஆஸ்பிரன்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. சரி கைஸ், நோட்ஸ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கற்றுக்கிட்டனோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஃபினெட்லி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது முதல்ல நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் எதுக்கு எடுக்கிறோங்கிற பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணும், மெயின் விஷயம். தென் ஆன்சர் ரைட்டிங்க்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து வைக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம். கரெக்ட் இல்லை நான் சொல்ல வருது? அப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாலும் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், மெயின்ஸ் எக்ஸாமாலும் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணுமே தவிர கிளாரிட்டிக்காகவோ அண்டர்ஸ்டாண்டிங்காகவோ இந்த மாதிரி மற்ற ஃபேக்டர் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. நம்மளோட பர்பஸ் என்னன்னா ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும், மெயின்ஸை கிராக் பண்ணணும், அதுக்கு நம்ம எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். இப்போ இதுதான் அப்ஜெக்டிவ். அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும், மெயின்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ப்ரிலிம்ஸில் என்ன கொஷின் கேட்குறான் அப்படின்றது தெரியணும், மெயின்ஸுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்போ பிஒய்க்யூஸை எடுத்து பார்க்கணும், கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க. when comes to preliminary examination, facts and figures is the most important thing. அப்போது ஃபேக்ட்ஸ் தான் எனக்கு தேவை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாமில் மெயின்ஸ் கொஷின் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு இந்தந்த விஷயத்தில் 4 பாயிண்ட் வேணும். இவன் கொஷின் இப்படி தான் கேட்குறான், இந்த 4 பாயிண்ட் எனக்கு வந்து தெரிஞ்சால் போதும், அப்போ அந்த 4 பாயிண்ட் எனக்கு வேணும். ஸோ கீவேர்ட்ஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியணும். என்ன கேட்டிருக்காங்கன்னு அந்த கொஷின் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம போயிட்டு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ஜேர்னி தான் நம்ம ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுற ஜேர்னி. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்கன்னே தெரியாமல், கொஷினே தெரியாமல் நான் போயிட்டு வந்து படிப்பேன், நான் போயிட்டு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதுக்கு நான் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு என்ன எப்படி எடுத்தால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் ஒரு கைடன்ஸை வந்து எடுத்துக்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். சீனியர்கிட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டிகிட்ட வந்து கேளுங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து காமிங்க, அவங்க பெட்டராக கைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது அந்த ஸ்கில் வந்து வந்துடும்.